ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க ரகு. அப்பாவுக்கு 75 வயசாச்சு. ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. அவருடைய ஹார்ட் 30% தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ போய் ஆப்ரேஷன் பண்ணால் அதை தாங்கிக்கிற சக்தி அவருக்கு இல்லை. உங்கள் இடத்துல நான் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ரகு, அப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்குங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்று எழுப்புறேன். ஓகே? சரி, டைரி எழுதுனது போதும். இந்த போட்டோவில் இருக்கிறது யார் தெரியுதா? என் பொண்டாட்டி மாதிரி இருக்குடா. கொழுப்ப பாரு. சரி, கேரளா போய் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண. நீதான் நல்லா பாடுவிய. அவங்கள நினைச்சு ஒரு பாட்டு பாட. பாட்டெல்லாம் வேணாண்டா. பாடுப்பா. வேணாண்டா, சும்மா பாடுப்பா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நல்லா பாடினப்பா. கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. ரகு, சொல்லுப்பா. எங்கேயாவது வெளியில அழிச்சுன்னு போடா. ரொம்ப நாள் ஆச்சு வெளியில போய். ரொம்ப போர் அடிக்குதுடா. சரி, நீ கிளம்பு. ஒரு 10 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே? என் கூட முன்ன பைக்ல வர்றதுக்கு எவ்வளவு யோசிப்பார். திடீர்னு இப்ப இவ்வளவு தைரியம். மேல போறதுக்கே பயப்படல. உன் கூட பைக்ல தானே. அப்பா, நான் போய் டின்னர் ரெடி பண்ணிட்டு வரேன். சரியா? வேண்டாம், இரு, உட்காரு, உங்ககிட்ட பேசணும். சரி, உட்காந்துட்டேன். என்ன பேசலாம்? இன்னைக்கு உங்ககிட்ட நான் வம்பு வளர்க்க போறேன். இது என்ன புதுசா? அது சரி, உனக்கு எப்பெல்லாம் என் மேல கோபம் வந்திருக்கு அதை சொல்லு. அப்புறம் எப்பெல்லாம் உன்னால நான் சந்தோஷப்பட்டிருக்கேன்னு என்கிட்ட கேளு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க போல. ஆமா, அப்படித்தான் வச்சுக்கியேன். சொல்லு, எப்பெல்லாம் உனக்கு என் மேல கோபம் வந்திருக்கு? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் தீபா வீட்டு கண்ணாடிய பால் அடிச்சு உடைச்சிட்டேன். அதுக்கு நீ என்ன பேட்டாலேயே அடிச்ச, அதுவும் அந்த பொண்ணு முன்னாடி. அப்ப எனக்கு செம்ம கோபம் வந்துச்சு. அப்புறம்
காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போகும்போது உன் வாட்ச சென்டிமெண்ட்ல கேட்டேன், ஆனா நீ தரவே இல்லை. அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு உன் மேல கோபம் வரல. அவ்வளோதானா? அவ்வளவுதான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? ரகு, அது என்னப்பா? அது அனில்பா. ரகு, அது என்னப்பா? அது அனில்பா. ரகு, அது என்னப்பா? அது அனில்பா. ரகு, அது என்னப்பா? அப்பா, என்னப்பா எவ்வளவு வாட்டி தான் சொல்றது? அது அனில்பா. சும்மா வேணும்னே கடுப்பேத்துறியா? வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கேன், அன்னைக்கு இப்படி பண்றியே. ச்சே, போப்பா. கரெக்ட். அன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் ரொம்ப கோவம் வந்துச்சு. ஓ, உனக்கு மறக்கண்டுச்சோன்னு நான் நினைச்சேன். ஒரு சின்ன விஷயத்த 4 வாட்டி கேட்டா கோவம் வரதானே செய்யும். அந்த 1988 டைரி எடு. அதுல டிசம்பர் 31 சனிக்கிழமை என்ன எழுதியிருக்குன்னு பாடி. இன்னைக்கு காலையில நான் என் பையனை வாக்கிங் கூட்டிட்டு போயிருந்தேன். அவன் ரோட்ல போற மாடை பார்த்துட்டு ஒரு 20 வாட்டி அது என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டான். எனக்கு கோபம் வரல, ஏன்னா அவன் என் 4 வயசு குழந்தை. அந்த 4 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அதனால நான் 20 வாட்டியும் திரும்ப திரும்ப சொன்னேன், அது மாடுன்னு. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஐம் சாரிப்பா. சாரிப்பா. சொன்ன மாதிரியே பம்பெழுத்துட்டலப்பா. எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இப்போ நீ கேளு. சரி சொல்லு, என் கூட எப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த? டேய், இந்த 20 நாளா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உனக்கே தெரியாம உன் குழந்தை மாதிரி என்ன பாத்துக்கிறடா. என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குடா. அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலடா. என் மேல இப்போ எவ்வளவு பாசமா இருக்கேங்கிறத சொல்லணுங்கிறதுக்கு தான்டா சொன்னேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்னப்பா? அது பர்த்டே கண்ணா. அப்பா, இது என்னதுப்பா? அது அது பர்த்டே கண்ணா. சரியா? வா, நாம போய்